ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पास्ताय देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा. ஸோ நம்ம பகவத்கீதை 4வது அத்தியாயம் உன்னத அறிவு, அதில் 17வது ஸ்லோகம் பார்க்குறோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வாமன ஏகாதசியும் கூட. ஸோ இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற சிறப்பெல்லாம் பார்ப்போம். கர்மன்னோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஸ்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிஹி. சரி, யாரு படிக்க விரும்புறீங்க? படிக்காதவங்க யாராவது படிக்க விரும்புறீங்களா? யாராவது ரெகுலரா படிக்கிறவங்களை விட புதுசா யாராவது படிக்க விரும்புறீங்களா? ஓகே, அப்போ சரி, செல்வி மாதாஜி படிங்க. படிங்க 17. எனவே கர்மம் இது மிகவும் அனைவரும் கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற விரும்புவர்கள் என்பதையும் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள ஒருவன் அதிகாரத்திலிருந்து ரகசியத்தை அறிய வேண்டும். இவ்வாறு அறிந்த பகவானிடம் இருந்து நேரடியாக கற்பனை கொண்டது. மிகச் சிறந்த அறிவுகளையும் குழப்பம் பண்ணுவோம். தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை படிப்போம். செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். எனவே கர்மம் என்பது என்ன, விகர்மம் என்பது என்ன, அகர்மம் என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுல 3 விஷயம். யாராவது ஏதாவது பேசுறீங்களா மாதாஜி? எனக்கு வாய்ஸ் கேக்குது. ஓகே. ஸோ இதுல 3 விஷயம். போத்தவ்யம் அப்படின்னா என்னன்னா தெரிஞ்சுக்கணும். போதனைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வார்த்தைகள் இருந்து வர்றதுதான் போத்தவ்யம். ஸோ தெரிஞ்சுக்கணும், அதாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்மம்னா என்ன, விகர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன. இது இன்னைக்குதான் இந்த டாபிக்கை நம்ம பாக்குறோம்னு, அதாவது ஸ்லோகம் மூலியமா இன்னைக்கு பாக்குறோம். ஆனா இதை நம்ம ஏற்கனவே பலமுறை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. கர்மம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியா நம்ம செயல் ஈடுபட்டோம்னா செயல்ல அது கர்மம். கர்மத்துக்கு 2 வகையான அர்த்தங்கள் நம்ம புரிஞ்சுக்குவோம். என்னன்னா, இதெல்லாம் என்னோட கர்மம் அப்படின்னு சொல்றோம்னா வினையையும் கர்மம்னு தான் சொல்லுவோம்.
என்ன கர்மமோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்ன வினை அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கும். பட் அது செயலையும் கர்மம் தான் சொல்லுவோம். ஆக்சுவலா கர்மத்துக்கு அர்த்தம் என்னன்னா செயல் தான். கர்ம வினைய தான் சில சமயங்கள்ல நம்ம மக்கள் அப்படியே நாட்போக்குல வினைய வந்து வினைங்கிற வார்த்தையை விட்டுட்டு வெறும் கர்மமே வினைங்கிற மாதிரி மீனிங்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்ப கர்மம்ங்கிறது விதி வேத முறைப்படி, வேதம் என்ன சொல்லுதோ, சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது கர்மம். விகர்மம் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்டா செய்யறது, அது விகர்மம். அகர்மம்ங்கிறது தான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். செயலின்மை அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அப்ப செயலின்மைன்னா என்ன? நம்ம ஒண்ணும் செய்யாம வீட்டுல சும்மா உட்காந்துக்கிறது அதுவானா? இல்ல, பௌதீக ரீதியா புலனின்ப ரீதியா செய்யாம இருக்கிறது. அப்ப என்ன, வேற என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியா கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறதுதான் அகர்மம். சோ சுகர்மம்னு சொல்லலாம். கர்மம்ங்கிறது நல்ல காரியங்களை செய்யறது வந்து சுகர்மம்னு சொல்லலாம், சுகர்மம். ஜென்ரலா வேத முறைப்படி நம்ம சாஸ்திர முறைப்படி செய்யறோம், வர்ணாசிரம தர்மப்படி செய்யறோம் அப்படிங்கிறது அது கர்மம். இந்த கர்மம் வினைப்படி நம்ம கர்ம முறைப்படி செஞ்சாலும், அதாவது வர்ணாசிரம தர்மம் ஆகட்டும் வேத சாஸ்திரம் எல்லாமே ஒரு பாஸ்கெட்ல போட்டா எல்லாம் ஒண்ணுதான்னு வச்சுக்கோங்களேன். பட் வர்ணாசிரம தர்மத்தோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா அது வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல ஒருத்தங்களை கொண்டு போறக்காக, பகவானோட பக்தி தொண்டுல ஒருவனை ஈடுபடுத்துறதுக்காக வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தணுங்கிறத ஆரம்ப காலத்திலிருந்தே, அவன் குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்குதுன்னாலே கிரகஸ்த ஆசிரமத்துல, ஆசிரம் அப்படிங்கும் போதே பிரம்மச்சாரி ஆசிரமம் ஆகட்டும், கிரகஸ்த ஆசிரமம் ஆகட்டும், வானப்பிரஸ்த ஆசிரமம் ஆகட்டும், சன்னியாச ஆசிரமம் ஆகட்டும், ஆசிரம்ங்கிறதே எதை குறிப்பிடுது? பிரபுபாதர் ஒரு கிளாஸ்ல சொல்லுவாரு, ஆன்மீக ரீதியா தான் குறிப்பிடுது இல்லைங்களா? நம்ம ஆசிரம்னாலே அது ஒரு ஆன்மீகம் விஷயமா தான் நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப அந்த கிரகஸ்த ஆசிரமத்துல, கிரகஸ்த ஆசிரமம்னா என்னன்னா கிரகராஜாவும் கிரகராணியும், அதாவது கணவனும் மனைவியும் அந்த கிரகத்துல இருக்காங்க, வீட்டுல இருக்காங்க. சோ அவங்க வர்ணாசிரம தர்மப்படி நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து பிராமண குடும்பமா இருக்கலாம், சத்திரிய குடும்பமா இருக்கலாம், வைசியர்களா இருக்கலாம், இல்ல சூத்ரர்களா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் அவங்க அவங்களோட தர்மப்படி, வர்ணாசிரம தர்மப்படி வாழ்றாங்க. வாழ்வதன் மூலமா அவங்க வந்து இப்ப குழந்தை பெத்துக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து இப்போ பிரம்மச்சாரி ஆசிரமத்துல விடுறது, குருகுலத்துல விட்டு ப்ராப்பரா அதை கல்வி கத்துக்க வைக்கிறது, வேதங்களை படிக்க வைக்கிறது. சோ இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா அந்த சைக்கிள் ரிப்பீட்டேஷன் ஆகிறப்போ அவங்க அந்த சன்னியாச ஸ்டேஜ்ல வரும்போது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க பக்தியில ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? அவங்க பக்தியில ஈடுபட்டு அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல அவங்க முழுக்க முழுக்க பக்தி தொண்டுல போகிறாங்க. இப்போ சன்னியாச ஆசிரமத்துக்கு முன்னாடியே வானப்பிரஸ்த ஆசிரமம் இருக்கு, அதுலயே அவங்க வந்து ஆன்மீக யாத்திரைகள் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சன்னியாச ஆசிரமங்கிறது வந்து மனைவிய விட்டுட்டு கணவன் மட்டும் முழுக்க முழுக்க ஆன்மீகத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்தலங்களுக்கு போறது, அங்க கீர்த்தனம், சாஸ்திர கதைகள், அதுக்கப்புறம் சாதனா பண்றது அப்படின்னு. சோ நம்ம எல்லாருமே வந்து பக்தியில வந்து அதாவது முக்தி அடையிற வரைக்கும், அதாவது பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடையிற வரைக்கும் நம்ம எல்லாருமே சாதகர்கள் தான். சாதகர்கள்னா நம்ம வைத்திய சாதன பக்தி பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை முறை நம்ம சாண்டிங் பண்றது, ஹரிக்கதைகளை கேட்கறது, அந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட்றதுன்னு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பக்தி சார்ந்த விஷயங்களை நம்ம பண்ணி நம்மளை முன்னேற்றம் அடைய நம்மளே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பகவானோட குரு கிருஷ்ண, ஹரிகுரு வைஷ்ணவான்னு சொல்லலாம் இல்லையா, இல்ல குரு சாது சாஸ்திரா, இது மூலயமா நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒன்ஸ் நம்ம அந்த முக்தி நிலை அடையிறோம், முக்தி நிலைங்கிறது இந்த உலகத்தை விட்டு இந்த உடலை விட்டு போறதுதான் முக்தி நிலை இல்லை அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த உடல்ல இருந்தாலுமே நம்மளோட புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெளிவா இருந்துச்சு அப்படின்னாலே அது முக்தி தான்.
இப்போ பீஷ்ம பிதாமகர் வந்து இருந்தாரு. அவரு உடலை விட்டு போறத அவர் இச்ச மிருத்யுவா அவருக்கு வரம் கிடைச்சிருந்தது இல்லையா? அப்போ அவருக்கு விருப்பப்பட்ட நேரத்துல போறாரு. சோ எல்லாரும் அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த உடலை விட்டு போறத பத்தி யோசிக்காம இருக்கும்போது நம்ம எப்படி அந்த நிலையை அடையிறது, சோ நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது இதெல்லாம், கர்மம்னா என்ன, விகர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன அப்படின்னு. இப்போ இன்னைக்கு வந்து வாமன ஏகாதசி, பலி மகாராஜோட கதையை நேத்திக்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அந்த பலி மகாராஜ் வந்து அசுரகுலத்துல இருந்தாலுமே அவர் யாகங்கள் பண்ணாரு, தான தர்மங்கள் பண்ணாரு, பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணாரு. அப்புறம் அவரு வந்து கரெக்டா நெறிப்படிதான் வாழ்ந்தாரு. அப்கோர்ஸ் அவரு இந்திரனை வென்றாருன்னா அவருக்கு அந்த சக்தி கிடைச்சது, வெல்றாரு. சத்திரியன் அந்த வேலையை தானே பண்ணுவாங்க. இப்ப ராஜசூய யக்யா பண்றப்பவே இப்போ யுதிஷ்ட மகாராஜ் வந்து அந்த உலகத்துக்கே அந்த சக்கரவர்த்தியா இருக்கணும், பரீட்சித் மகாராஜ் ஆகட்டும், யுதிஷ்ட மகாராஜ் ஆகட்டும், அந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கணும்னா அவங்க மத்தவங்க கிட்ட அந்த அந்த குதிரையை அனுப்புவாங்களே அஸ்வமேத யாகம் பண்றப்போ, அப்போ அந்த குதிரையை அனுப்பிச்சு, அந்த வெள்ளை குதிரையை அனுப்பிச்சு கூட போர் வீரர்களும் போவாங்க. யாராவது அதுக்கு எதிர்மறையா யாருக்காவது கருத்து இருக்கு, இல்ல இந்த அரசர் சக்கரவர்த்தி ஆகக்கூடாது அப்படிங்கிற கருத்து இருக்கு அப்படின்னா அந்த குதிரையை பிடிச்சு வச்சுக்குவாங்க. சோ அதுக்கப்புறம் போர் மூலியமா அந்த பர்டிகுலர் கிங் அந்த ராஜாவை வென்று அதுக்கப்புறம் இவருதான் சக்கரவர்த்தின்னு நிலைநாட்டிக்கலாம், இல்ல அவருதான் சக்கரவர்த்தின்னு நிலைநாட்டிக்கலாம், அது மாதிரி. சோ அந்த இது எல்லாமே கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சத்ரியா பலி மகாராஜ் வந்து இவரு இந்திரனை வென்றாரு. இருந்தாலும் இப்போ கிருஷ்ணருக்கு அந்த வாமனரா வந்து அவர்கிட்ட இருந்து திருப்பி, ஏன்னா இந்திரர் வந்து தேவர்கள் இல்லையா, தேவர்கள் சைடு அவங்களுக்கு சேர வேண்டியது அவங்களுக்கு வரணும். அப்ப அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, சரி நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி பண்றாரு. சோ இந்த ஏகாதசியோட சிறப்பு வந்து இது மாசத்துல வருது. சத்துர்மாஷியான இந்த 4 மாசங்கள் வந்து பகவான் சயனத்துல இருக்காரு இல்லையா? அந்த 4 மாசம் முடிஞ்சோடனே உத்தன ஏகாதசி வரும், அப்ப எந்திரிப்பாரு. அப்ப பகவான் வந்து ரெஸ்ட்ல இருக்காரு, எதுவுமே செய்யல, சயனத்துல இருக்காரு. பார்க்கடல்ல அனந்தசேஷர் மேல இப்படி திரும்பி படுக்கிறாரு, சயனத்துல இருக்காரு, ஒன்னும் செய்யறது இல்ல 4 மாசம்னா. அப்ப ஒன்னும் செய்யாமையா இருக்காரு? இல்ல, அவரோட செயல்கள் வந்து குறைச்சுக்கிறாருன்னாலும் அவரு ஆக்டிவா தான் இருப்பாரு. அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து ஆக்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்தணும். எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, ஆன்மீக ரீதியான விஷயம், பக்தி ரீதியான விஷயங்கள் அதிகப்படுத்தி, உணவுகளை குறைச்சு சாப்பிட்டு, எது வந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சாஸ்திர கதைகள் கேட்கறது, ஹரிநாமத்துல ஈடுபடுறது, கீர்த்தனையில ஈடுபடுறது, சாது சங்கம் எடுத்துக்கிறது, இதெல்லாமே நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதை எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப வீட்டுல இருக்காங்க ஒரு பெரிய குடும்பம், அதுல பெரியவர் இருக்காருன்னா அவர் போய் தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்க போறாருன்னா உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, தாத்தாவோ இல்ல அப்பா, அது யாரு பெரியவங்களோ அவங்க ரெஸ்ட் எடுக்க போறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாத, அவரு தூங்கட்டும் இல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லுவாங்க. அப்ப மத்தவங்க எல்லாரும் அமைதியா அவங்கவுங்களோட கடமைகளை மெதுவா அமைதியா பண்ணுவாங்க. அது நல்ல ஒழுக்கமான பசங்களா இருந்தா. இல்ல இப்ப இதுதான் சான்ஸ், தாத்தா தூங்குறாரு, அவர் கண்டுக்க மாட்டாரு, நம்ம ஜாலியா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு போய் பண்ணா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு அதுக்கு அதுக்கு உண்டான விளைவுகளை அவங்க சந்திச்சாகணும். அதே போல பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பகவான் அந்த யோக நிதிரைக்கு போறப்போ இருக்கும்போது இவங்களோட ஒழுக்க நெறிகளை இன்னும் மேம்படுத்தி, பகவான் பார்க்கலனாலும் சரி, பகவான் பார்க்காம இருக்க போறது இல்ல, அந்த ஒரு ஸ்ரத்தா, அப்போ அவங்க இன்னும் நல்லா நம்ம பண்ணணும், இன்னும் டிசிப்ளின் அதிகப்படுத்திக்கணும், நம்ம இன்னும் சாஸ்திரத்துல படிக்கிறதுல ஈடுபடணும், இல்ல கேட்கறதுல மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல அப்படிங்கிற அந்த விஷயங்கள் 4 மாசம் பண்ணுவாங்க. இந்தியால பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 4 மாசம் வந்து மழைக்காலமா இருக்கும். அப்ப யாருனாலையும் டிராவல் பண்ண முடியாது. அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முனிவர்கள் சாதுக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 4 மாசம் வந்து அவங்க
இதுல ரெஸ்ட்ல இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போறாங்க, அது 4 மாசம் சதுர்மாசம் அந்த டைம்ல வந்துருது அப்படின்னா உடனே அவங்க ரெஸ்ட்ல அந்த எந்த பிளேஸுக்கு போறாங்களோ அந்த பிளேஸ்ல இருந்துருவாங்க. நம்ம நாரத முனிவரோட பூர்வ ஜென்ம கதையில கேட்டிருப்போம் இல்லையா? அவர் முதல்ல கந்தர்வா இருந்து சாபம் கிடைச்சதுனால அவர் பூலோகத்துல வந்து ஒரு வேலைக்கார பெண்மணிக்கு மகனா பிறப்பாருன்னு. அப்ப அந்த சத்துர்மாசத்துலதான் அங்க பக்தி வேதாந்தஸ் எல்லாம் வருவாங்க. அந்த இடத்துல வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசிரமத்துல தங்கி இருப்பாங்க. அந்த 4 மாசமும் அவங்க வந்து ஹரிக்கதையில ஈடுபட்டு பஜனை, ஹரிக்கதை, சாது சங்கம்னு ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதோட வேலை என்ன? சுத்தமா வச்சுக்கிறது அந்த பிளேஸ, பிரசாதம் செஞ்சு கொடுக்கறது, இது வேலை வந்து இந்த வேலைக்கார பெண் அந்த அம்மாது. ஸோ அவங்களோட பையன் தான் நாரதர். இந்த அம்மா சூத்ர குலத்தை சார்ந்தவங்க. அப்ப அந்த 4 மாசம் அந்த சதுர்மாசத்துல வந்து ஸ்பெஷலான ஒரு கருணை பகவான் மூலியமா நாரதருக்கு கிடைக்குது. என்னன்னா அந்த 4 மாசம் இவங்க கிட்ட நம்ம சேவை செஞ்சு, ஆனா அவருக்கு அதெல்லாம் தெரியாது. நாரத முனிக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சின்ன பையன், 5 வயசு பையன். துருவ மகாராஜுக்கும் 5 வயசு தான் அவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது. பிரலாத் மகாராஜுக்கும் 5 வயசு தான். அவங்க அப்பா கொலை பண்ணும், பையனைவே கொலை பண்ணும், ஏன்னா விஷ்ணுவை வழிபடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கும்போது பிரலாத் மகாராஜுக்கும் 5 வயசு. இப்போ நாரத முனிக்கும் அதேதான் 5 வயசு. அவரு அதெல்லாம் ஒரு 5 வயசுக்கு உண்டான தன்மை எப்படி இருக்கும்? குழந்தைகளுக்கு விளையாடணும், விளையாட்டுத்தனமா இருக்கணும், அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த மாதிரியே இல்லை. அவரு வெளியில போய் விளையாட மாட்டாரு, ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே அதுல ஈடுபட மாட்டாரு. அம்மா கூட தான் இருப்பாரு. அம்மா போற இடத்துல அவரும் போவாரு. அம்மா எங்க போவாங்க? இந்த பக்தி வேதாந்தர்களுக்கு பணிவிடை செய்யற போவாங்க, திருப்பி வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரிதான் குடிசைக்கு வந்து மறுபடியும் வேலைகளை செய்வாங்க. பால் கறக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. மாடு பசுமாட்டெல்லாம் பாத்துக்கிறது அப்படின்னு. சோ இந்த பக்தி வேதாந்தர்கள் 4 மாசம் இருக்கும்போது அவங்க அந்த ஹரி நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஹரிகதை பேசுறது. அதுல இவரும் போய் கேட்பாரு. அத ரொம்ப ஆர்வமா அதுல ஈடுபட்டாரு. அப்புறம் அவங்களோட பிரசாதத்தை எல்லாம் மிச்சம் இருக்கிறத வாங்கி சாப்பிட்டாரு அவங்களோட அனுமதியோட. அப்ப அந்த இது பண்ண என்னாச்சுன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா பகவானோட கருணை, பக்தர்களோட கருணை கிடைச்சதுனால அவரு பக்தியில சிறந்த நிலைக்கு வந்தாரு. சோ அந்த உடலை விட்டு அவர் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நாரதரா வந்துட்டாரு. அப்ப அவரோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவர் எங்க வேணாலும் பயணம் பண்ணலாம். அது இந்த லோகத்துலதான் இல்லை, எந்த பிரபஞ்சத்துல வேணாலும், எந்த லோகத்துல வேணாலும், விஷ்ணு லோகத்துக்கே போலாம், வைகுந்தத்துக்கே போலாம். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பவர் வந்துருச்சு, ஸ்பிரிச்சுவல் பவர். சோ இந்த அதான் சதுர்மாசத்துல இது வந்து ரொம்ப விசேஷம். இந்த 4 மாசத்துல வர்ற ஒவ்வொரு ஏகாதசியுமே விசேஷம் தானா. இந்த சயன ஏகாதசியில ஆரம்பிச்சு உத்தன ஏகாதசி வரைக்கும் நம்ம அந்த சதுர்மாசம் வருது. அதுல எந்த ஏகாதசினாலும் விசேஷம். இது வாமன தேவரோட பிறந்த நாளும் வர்றதுனால, அந்த அந்த லீலை வர்றதுனால வாமன ஏகாதசி பிறந்த நாள் கிடையாது, அந்த வாமன ஏகாதசி அந்த லீலைக்காக. சோ அதுவும் ஸ்பெஷல். இன்னைக்கு வாமனரை கும்பிடுறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பகவான் வந்து நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அகர்மன, அதாவது செயலின்மையோட இருக்காரு இந்த 4 மாசம். அப்படி கிடையாது. அவரு வந்து ரெஸ்ட்ல இருக்காருங்கிறதுக்காக ஒரு செயல் புரியாம கிடையாது. நம்மளை இதுல ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காஸ்மிக், ஒரு எப்படி சொல்றது, ஆக்டிவிட்டிஸ். இப்ப இந்தியா பாரத பூமி வந்து மையமா வச்சுதான் எல்லாமே நடக்கும். இப்ப ஹஸ்தனாபூர்லயே பக்கத்துல நைமிஷாரண்யாங்கிற ஒரு காடு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த நைமிஷாரண்யான்னா ஆரண்யம்னா காடு இல்லையா? நைமிஷாரண்யா அப்படிங்கறது வந்து ஒரு நிமிஷம் அந்த காட்டுல ஒருத்தங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அவங்களுக்கு அவ்வளோ பலன் கிடைக்குமா, ஆன்மீக பலன்கள். அதனாலதான் அந்த இடத்துல வந்து யாகங்கள் பண்றதுங்கிறது வழக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்ரீமத் பாகவதம் முதல்ல பேசப்பட்டது கூட அந்த இடத்துல இருந்துதான். முதல்ல இல்ல, ஸ்ரீமத் பாகவதம் எப்பவுமே எல்லா பக்கம் பேசப்பட்டுதான் இருக்கு. பட் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட இருந்து கேட்டுட்டு வந்தது. சுகதேவ் கோஸ்வாமி வந்து இவரு பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றாரு இல்லைங்களா? அந்த கூட்டத்துல
சூத்த கோஸ்வாமி இருப்பாரு. அவரு கேட்டதை வந்து நைமிஷரண்யா முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு வந்து சொல்லுவார் இல்லையா. அந்த இடம் வந்து ஏன்னா அங்கதான் யாகம் நடக்கும். 1000 வருஷங்களுக்கு யாகம் பண்ணலாம். அந்த மாதிரி லோகக்ஷேமத்துக்காக கலியுகம் வரப்போகுது, கலியுக மக்களுக்காக அவங்களோட நன்மைக்காக நம்ம யாகம் பண்ணணும்னு அவங்கெல்லாம் முன்கூட்டியே நமக்காக. பாத்தீங்களா, நம்ம எல்லாம் அவங்கள கண்ணுல கூட பார்த்தது கிடையாது. நம்ம எல்லாம் வருவோம், நம்ம எல்லாம் யாரு ஊரு பேரு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அப்பவே ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் நமக்காக யாகங்கள் பண்ணாங்க. அது இது புதுசு கிடையாது, காலகாலமா இது நடந்துட்டு தான் வருது. நம்ம அத நன்றியுணர்வோட இருந்தோம்னா நமக்கு அது புரியும், அதுக்குண்டான நன்மையும் நமக்கு தெரிய வரும். பட் நம்மளுக்கு அது தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அது துரதிருஷ்டமான நிலைதான். இப்ப நாரதர் வந்து கலியுக மக்கள் என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் பிரம்மா கிட்ட கேட்டாரு இல்லையா. இது கலி சனாத்தன உபனிஷத்துல வரும். பிரம்மா கிட்ட கேக்குறாரு, என்ன பண்ணுவாங்க கலியுக மக்கள், அவங்க ஆன்மீகத்திலயும் வர்றதில்ல, பௌதீகத்துல ரொம்ப ஈடுபட போறாங்க, புலனின்பத்தை தான் மையமா வச்சு வாழ்க்கையை நடத்த போறாங்க, கிருஷ்ணர் கிடையாது, இப்ப என்ன பண்றது, அவங்களுக்கு ஏதாவது கதி இருக்கா அப்படின்னு சொல்லும் போதுதான் பிரம்மா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை 16 சிலபிள்ஸ் கொண்ட அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அவங்க உச்சரிக்கணும் அப்படிங்கறத பிரம்மா கொடுத்தாரு இல்லையா. இந்த மாதிரி பெரிய பெரிய பக்தர்கள், மகாத்மாக்கள், மகாஜனங்கள், மகா ரிஷிகள், தேவ ரிஷி நாரதா உட்பட இந்த மக்களுக்காகவே மத்தவங்க எப்படி அவங்க நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணலாம், அதுக்கு சொல்லுங்க வழி அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் சாஸ்திரத்துல ரெக்கார்ட் ஆகும்போது, ஏன்னா அவங்க கேட்கறத யாரும் வீடியோ பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றது கிடையாது இல்லையா. எப்பவோ நடந்தது, எப்பவோ கேட்டது எல்லாம் சாஸ்திரம் மூலியமா எழுதி வச்சாதான் அந்த சாஸ்திரம் நம்மளுக்கு பார்க்கும்போது ஆச்சாரிகள், நம்மளோட ஆச்சாரிகள் பார்த்து படிச்சு தெரிஞ்சு நம்மளுக்கு அதை சொல்லும் போதுதான் நமக்கு தெரிய வருது, இல்லைன்னா நமக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுதான் அதனோட பிரமாதம். இப்ப இந்த இடத்துல அகர்மண அப்படின்னு சொல்றது வந்து இப்ப ககனா கர்மணக கதிகி, ஏன்னா ரொம்ப சூட்சமான விஷயம். கிருஷ்ணரே சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, இந்த கர்மாங்கிறது ரொம்ப இன்ட்ரிகேட்டானது, ரொம்ப நுணுக்கமானது. நீ வந்து சாதாரணமா ஓகே இந்த கர்மாவுக்கு இந்த பலன் இருக்கு, இந்த கர்மாக்கு இந்த வினை இருக்குன்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இந்த கதையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. ஒரு நாள் ஒரு ஊர்ல வந்து அரசர் வந்து எல்லாத்துக்கும் தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுல சமைச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல வந்து இந்த பாயாசம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு மேல ஒரு கழுகு பறக்கும். அந்த கழுகு வந்து பாம்பை கொத்திட்டு அந்த பாம்போட அது பறந்து போயிட்டு இருக்கும். அதனோட உணவு, கழுகுகளுக்கு பாம்பு தானே உணவு. ஸோ அதை பாம்போ மீனோ அந்த மாதிரி சாப்பிடும். ஸோ அது பாம்பு எடுத்துட்டு போகுது. அப்ப அந்த போற டைம்ல பார்த்தோம்னா அந்த பாம்புல இருந்து விஷம் வந்து அந்த பாயாசத்துல விழுந்துருது. இப்ப ஊர் மக்களுக்கு இப்ப பரிமாறியாச்சு. இப்ப மக்கள் எல்லாம் பாய்சன், அது பாயாசம் இல்ல பாய்சனா போச்சு, விஷமா போயிருச்சு. ஏன்னா பாம்போட விஷம் அதுல பட்டுருச்சு. இப்ப அதெல்லாம் சாப்பிட்டு இறந்துட்டாங்க. இப்ப யமராஜோட தூதர்கள், யமதூதர்கள் வர்றாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் யாருக்காவது கொடுத்தாகணும் இல்லையா. எல்லாருமே இறந்துடுறாங்க, யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? இப்ப ராஜா தான் காரணம். ஏன்னா அவரு தான் அன்னதானம் பண்ணணும்னு விருப்பப்பட்டாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு யமதூதர்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடக்குது யமராஜர் முன்னாடி. இல்ல ஒருத்தர் சொல்றாரு, ராஜா என்ன பண்ணாரு பாவம், அவர் நல்லதுதான் நினைச்சாரு, நல்லதுதான் பண்ணாரு, அந்த கழுகுதான் பாம்பை தூக்கிட்டு போச்சு, சோ கழுகுதான் காரணம்னு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு யமதூதர். அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, கழுகு என்ன பண்ணுச்சு, அதனோட உணவை அதை எடுத்துட்டு போச்சு, பாம்பு தான் காரணம், ஏன்னா பாம்புல இருந்துதான் விஷம் வந்தது, அப்ப பாம்பு தான் காரணம். இன்னொருத்தர் சொல்றாரு, இப்ப பாம்பு என்ன பண்ணுச்சு, பாம்போட தன்மை விஷத்தன்மை, அது அதனோட இயற்கை குணம். சர்க்கரைக்கு எப்படி இனிப்போ, தண்ணிக்கு எப்படி தாகத்தை தணிக்கிற குணமோ, அது போல பாம்புனாலே விஷம் அதுல இருக்கதானே செய்யும். தன்னை தற்காகத்தை கொள்ளுறக்கா அது விஷத்தை வச்சிருக்கு. அது பாம்பு செத்துருச்சுன்னா அது விஷம் அதுல கக்கிருச்சு அந்த இடத்துல, அந்த டைம் போகும்போது. அதனோட தவறும் இல்லையே. இப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்தாகணுமே, யாருக்கு கொடுக்கலாம்?
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் ஒரு அம்மா கூட்டத்துல ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல வந்து பேசிட்டு இருக்கு. யாரோ ஒரு ஆள் வர்றாங்க அந்த ஊருக்கு. அப்ப அவங்க கேக்குறாங்க, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த அம்மா வந்து என்னாச்சுன்னு அவங்க அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, கைய காமிச்சு, இந்த ராஜா தான் இப்படி பண்ணாரு, எல்லாரும் சாகணும்னு சொல்லி விஷத்தை வச்சு கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆனா மேலோட்டமா பார்த்துட்டு இது அரசரோட வேலைன்னு முடிவு பண்ணி அவரு தான் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லிடுறாங்க. அப்போ உடனே யமராஜ் சொல்றாரு, நீங்க யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்டீங்கல்ல, இதான் அந்த அம்மாக்கு கொடுங்க. எல்லா யமதூதர்களுக்கும் ஒரே குழப்பம், என்னது இது, நம்ம ஒண்ணு சொல்றோம், இவர் சம்மந்தமே இல்லாம ஒரு அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா இந்த சீன்லயே இல்லையே, அவங்களையே நம்ம பண்ணோம்னா இல்ல, ஒருத்தங்களை வந்து தவறா பேசுனா அவங்களுக்கு தான் நம்ம தண்டனை கொடுக்கணும். நடந்தது ஒரு சம்பவம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த சம்பவத்தை திரிச்சு ஒருத்தங்க புரளி பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் தண்டனை அதிகமா வரணும். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த சம்பவத்துல யாரோட தவறும் இல்ல, அதுல குழப்பம்தான், யாருக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது ஒரு குழப்பமா தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் அந்த பிராயச்சித்தத்தை தேடணுமேன்னு. இப்ப அந்த பழி யாருக்கு போச்சு, எல்லாத்தோட பழியும் அந்த ராஜா கொடுத்ததாகட்டும், கழுகு பாம்பை தூக்கிட்டு வந்ததாகட்டும், பாம்பு அதுல கக்குனதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழி எல்லாம் இப்ப யாரு பேர்ல போயிடுச்சு, அந்த ஊர்க்காரி மேல போயிடுச்சு. ஏன்னா அவங்க புரளி பேசிட்டாங்க அப்படின்னு. அதனால நம்ம வந்து அகர்மனா செய்யாம இருந்தாலும் சரி, கர்மனை செஞ்சாலும் சரி, அதை புரிஞ்சு செய்யணும். இப்ப நிர்குணா, பகவான் வந்து நிர்குணான்னா என்ன, குணம்னா குணங்கள் இருக்கு, சத்துவகுணம், ரஜோகுணம், தமகுணம், 3 குணங்கள் இருக்கு. நமக்கெல்லாம் நம்ம அதை சார்ந்துதான் நம்ம வேலை செய்யறோம், பிடிக்கிறோம், திங்க் பண்றோம், நினைக்கிறது, செய்யறது, நடந்துக்கிறது எல்லாம் அந்த முட்குணங்களோட தாக்கம் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கு இல்லையா. பகவானுக்கு அப்படி கிடையாது. அவரு வந்து நிர்குணா, அவருக்கு குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், அவர்கிட்ட இருந்துதான் எல்லாம் வருதுங்கிறதுனால அவர் அப்பாற்பட்டவர். அந்த மாதிரி அகர்மனா அப்படிங்கிறது செயலின்மைங்கிறது கிடையாது. நிர்குணானா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவருக்கு வந்து பௌதீக குணங்கள் கிடையாது. அதே மாதிரி செயலின்மையில இருக்காருன்னா பௌதீக செயல்கள் அவர் செய்யறது இல்ல. சச்சிதானந்தம், அவரோட உடல் வந்து சச்சிதானந்தம் அப்படின்னா அவரோட உடல் பௌதீக உடலால ஆக்கப்பட்டது கிடையாது. நம்மளது பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட உடல் மாதிரி அவரது கிடையாது. அவரோடது எல்லாமே சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அது போல இந்த இடத்துல வந்து அகர்மன அப்படிங்கிறது என்னன்னா, செயலின்மைனா பௌதீக செயலின்மை அப்படின்னு சொல்லப்படுது. பௌதீக ரீதியா செய்யக்கூடாது, நம்ம ஆன்மீக ரீதியா செய்யணும். பகவான மையமா வச்சுட்டு செய்யும் போது அந்த கர்மம் என்னவா மாறுது, அகர்மமா மாறுது, அது பக்தியா மாறுது அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானோட பக்தர்கள் கிட்ட நம்ம சங்கம் வச்சாலே, சாது சங்க சர்வ சாஸ்திர ஹாயே, லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹாயே. இப்போ சாது சங்கம் எப்படின்னா அது 2 தடவை சொல்லப்படுது. எப்படி, ஹரேர் நாம ஏவ கேவலம், கலோ நாஸ்தேவ கதிர் அந்யதா. கலியுகத்துல கலோன்னா கலியுகம், கலியுகத்துல வந்து கதிர் அந்யதா, வேற கதியே இல்ல. எதை தவிர நம்மளுக்கு வேற கதி இல்லைன்னா ஹரேர் நாம அது 3 தடவை. சத்தியுகத்திலயும் அந்த திறமை இல்ல, நாமத்தை வச்சு மட்டும் பொழைக்கவே முடியாது. மீதி யாகம், தியானம், விக்கிரக வழிபாடுங்கிறதெல்லாம் இருக்கு அங்க யுக தர்மங்களா. அப்புறம் அதுக்காக ஹரிநாமத்தை நான் குறைவா சொல்லல, நிறைய எதிர்பார்க்கப்படுதுங்கிற சொல்றேன். ஏன்னா சத்தியுகத்துல எல்லாரும் மோஸ்ட்லி சத்த குணத்துல இருப்பாங்க. அப்படியே அந்த குணங்கள் வந்து அப்படியே மறையதான் அந்த சத்த குணம், ரஜகுணம், தமகுணம்ங்கிறது கலியுகத்துல ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்குது. மத்த யுகத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சத்த குணம் தலை தூக்கி இருக்கும், முக்கியமா சத்தியோகத்துல.
அப்ப அந்த ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமன்னு 3 தடவை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு காரணம் வந்து அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால. ஒரு தடவை கூப்பிட்டா காது கேட்காதுன்னா ஏய் 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 இங்க வா அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் கத்தி சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த பேரையே 3 தடவை உச்சரிப்போம். அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இல்ல 3 யுகத்திலயும் இல்லாத சிறப்பு இந்த யுகத்துல இருக்கு, கலியுகத்துல. எதுனால அப்படின்னா இந்த ஹரிநாமத்தை மட்டும் சொன்னாலே போதும் அப்படிங்கறதுனால. அது போல இங்க சாது சங்க சர்வ சாஸ்திர ஹாய். நீங்க வந்து சாது சங்கம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், எல்லா சாஸ்திரமுமே தெரிஞ்சதா அர்த்தம். எல்லா சாஸ்திரத்தோட அர்த்தமும் உங்களுக்கு தெரிஞ்சதா அர்த்தம். அதே போல அந்த சாது சங்கம் கூட எவ்வளவு நேரம் நீங்க எடுத்துக்கிட்டா போதும், லவ மாத்திர, அதாவது 1 செகண்ட் கூட இல்ல, அந்த 1 செகண்ட கூட நீங்க 1000 10,000 மடங்கா பிரிச்சீங்கன்னா எவ்வளோண்டு செகண்ட் வரும். அது மெஷர்மெண்டே நம்மளால பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கூட இருந்தா போதுமா, ஒரு சாதுவோட சங்கத்தை எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சர்வ சித்தி ஹாயே. இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அது நமக்கு கிடைச்சிருமா, அந்த பெர்ஃபெக்ஷன். ஸோ அதுதான் சாது சங்கத்தோட இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லப்படுது. அப்ப நம்ம ரொம்ப சீரியஸா இருக்கிறோம், இந்த பக்தி மார்க்கத்துல போகணும், ஆன்மீகத்துல போகணும்னு ஒருத்தங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கர்மம்னா என்ன, விகர்மம்னா என்ன, அகர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை எப்படி செய்யணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப பகவான் கிட்ட நம்ம டைரக்டா நேரடியா நம்ம தொடர்பு கொள்றது அப்கோர்ஸ் ஹரிநாமத்து மூலமா தொடர்பு கொள்றோம், விக்கிரக வழிபாடு மூலியமா தொடர்பு கொள்றோம், அது ஓகே. சாஸ்திரம் கேட்கறது மூலியமாவும் தொடர்புல இருக்கும். பட் நம்ம பர்சனல் அப்படிங்கறது பிசிக்கலா கண்டிப்பா நம்மளால, இப்ப நாம ஒருத்தர் கூட இன்னொருத்தர் பேசுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பகவான் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாரான எல்லாத்துக்கும் அது நடக்கிறது இல்ல இல்லையா? நம்மளோட பௌதீக கண்களால ஒரு பார்க்க முடியறது இல்லை. அதுக்கு திவ்ய கண்கள், திவ்ய ஞானம் எல்லாம் தேவைப்படுது. பக்தி முக்கியமா பக்தி மூலியமா தான் பார்க்க முடியும் அவரை. சோ அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம கிருஷ்ணாவோட பக்தர்கள், அவரோட பிரதிநிதிகள், ஆச்சாரியர்களை நம்ம பார்த்து அவங்க சொல்றத வழிபட்டா கிருஷ்ணர் சொல்றத கேட்டு பண்றதா அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரபுபாதர் பொருளுரையில சொல்றது. சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 18வது ஸ்லோகம். கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः சா புத்திமான் மனுஷ்யேஷு சா யுக்தः கிருஷ்ண கர்ம கிருத். நான் ஒரு தடவை அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன், அப்புறம் நீங்க யாராவது படிங்க. கர்மண்ய கர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தः கிருஷ்ண கர்ம கிருத். சரி, யாராவது படிக்க விரும்புறீங்களா? படிங்க ஜெயலட்சுமி மாதாஜி. உடையவனாகிறான். எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவர் நல்ல நிலையில் நிலைபெற்றுள்ளார். ஒருவருடைய கிருஷ்ணனுடைய செயல்படும்போது விடுபட்டுள்ளார். புத்திசாலியாக கருதப்படுகிறார். என்னும் தனது நிலையை நன்றாக அறிந்து முழுவதையும் தன்னை கிருஷ்ண
உலகின் செயல்களை மூலமளித்துக் கொள்கிறார். அனைத்தும் முற்றுமுழுதாக செய்யப்படுவதால் அத்தகைய தொழிலை செய்வதால் அவனுக்கு தேவையான ஆனந்தம் கிடைக்கின்றது. இம்முறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் பக்தர்கள் எங்கே சந்தன் என்னும் உணர்வு கடலில் எல்லா விதமான விளைவுகளையும் ஒருவரை பாதிக்கப்படாமல். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. 18வது ஸ்லோகம். கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவனே மனிதரில் அறிவுடையவனாகிறான். எல்லாவித செயல்களிலும் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ளான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் இருக்காரு. அவருக்கு ரொம்ப பிஸியா இருப்பாரு. அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறது, அப்புறம் இந்த கரையம் பண்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் இல்லைங்களா, நிலத்துக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள், இல்ல பர்மிட் வாங்குறது, கட்டட பர்மிட்னு ரொம்ப பிஸியா இருப்பாரு. வேலைக்கெல்லாம் போறது இல்லை, ஆனா இந்த விஷயத்துல பிஸியா இருப்பார். விஷயம் என்னன்னு பார்த்தா, அவரு மத்தவங்க இப்ப ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எப்படி பிஸியா இருப்பாங்களோ அதே மாதிரி பிஸியா இருக்காரு. ஆனா இவர்கிட்ட ரியல் எஸ்டேட் பிசினஸ் கிடையாது. என்னன்னு பார்த்தா, இவர் கோயில் பணியில ஈடுபடுறாரு. கோயிலுக்காக அந்த விஷயங்களை பண்றாரு. இவரும் பிஸியா தான் இருக்கணும், இவரும் ஆபீசர்ஸ பார்க்கணும், இவரும் அந்த இடங்களுக்கு போகணும், பெர்மிட் வாங்குறது, அது இதுன்னு அலைச்சல். பட் இவர் கோயில் விஷயங்கள், கோயில் பணிக்காக இருக்காரு. அப்ப நம்ம பாக்குற கண்ணுக்கு எப்படி இருக்கும்னா, இவர் எங்க பக்தியே பண்ணலையே, இவர் கிருஷ்ண பக்தர்னு பார்த்தா இவர் என்னடானா இப்படி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு, ஆபீஸா போயிட்டு வராரு அப்படின்னு இருக்கும். அவர் பண்ற கர்மம் அகர்மம்னு நமக்கு தெரியாத வரைக்கும் அந்த மாதிரி தெரியும். ஆனா அவர் என்ன பண்றாரு, பக்தி தொண்டுல ஈடுபடுறாரு. இன்னொரு பக்தர் ஒரு பிசினஸே பண்றாரு. அந்த பிசினஸ்ல ப்ராப்பர் பிசினஸ், அதனோட வருமானங்கள் எல்லாம் எங்க போகும்னா கோயிலுக்கு போகுது. அப்ப அவர் பிசினஸ் பண்ணல, அவர் அங்க சேவை பண்றாரு இல்லையா. அவரு தேவையான விஷயங்கள், அந்த பிசினஸுக்கு தேவையான விஷயங்களை அவர் போய் பார்க்கணும், அலையணும், வாங்கணும், அதுக்கு வேலையாட்களை அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்க திடீர்னு வரலன்னா இவரே அந்த வேலையை எடுத்து செய்யணும். எப்படி கிருஷ்ணரே பண்ணும்போது நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, சூரியன் பகவான் விவஸ்வான் இப்ப அப்பாயிண்ட் பண்ணி, விவஸ்வான் தான் நம்மளுக்கு சூரிய பகவானா இருக்காரு. அவரு சம்டைம்ஸ் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல யாருமே குவாலிஃபைடு தகுதியுள்ள கேண்டிடேட் இல்ல, சூரியனா அவருக்கு யாருமே கேண்டிடேட் இல்ல, தகுதியோட இல்லைன்னா பகவானே சூரியனா போவாரு, பகவானே பிரம்மாவா போவாரு. ஏன்னா அந்த பொசிஷனை ஃபில்அப் பண்ணும். அதுக்கு உண்டான தகுதி இல்லைன்னா என்ன பண்றது, அந்த அடுத்த சைக்கிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆனா வெயிட் பண்ண முடியாது. பிரம்மாவோட வேலையை செஞ்சாதானே சிருஷ்டியோட செகண்டரி கிரியேஷன் நடக்கும். சரி, பிரம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னா அப்ப அது ஹோல்டுல போட்டுருவோம். அந்த பர்டிகுலர் யூனிவர்ஸ் ஹோல்டுல இருக்கும். அப்ப யாரும் எந்த ஆத்மாவும் எந்த உடலுக்கும் போகாது. ஸோ அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அந்த ப்ராசஸ் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த காஸ்மாலஜி, அந்த காஸ்மிக் சைக்கிள், லைஃப் சைக்கிள் பாதிப்படையுது. பகவான் என்ன பண்ணுவார், அவரே அந்த பொசிஷன் எடுத்து வேலையை செய்வார். ஸோ அப்ப அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பக்தர் பார்த்தோம்னா ஒரு கர்மி மாதிரி தான் இருக்கும். ஒரு கர்மவாதி எப்படி இருப்பாரு வெளியில, அப்படிதான் பார்த்தா தெரியும். ஆனா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் நிக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது எல்லாமே பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம். சாப்பிட்றது பிரசாதம், வேலை பண்றது பக்தி, அதாவது கோயிலுக்காக, அது ஒரு பக்தி தொண்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பாக்குறதுக்கு, இப்ப நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா அது எதுக்கு செய்யறோம், எல்லாமே பகவானுக்கு செய்யறோம். அப்படிங்கும்போது அது எந்த நிலையில இருக்குன்னா அகர்மால இருக்கு. இப்ப அந்த இடத்துல ஆசை புலனின்பத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணும், திருப்திப்படுத்தணுங்கிற ஆசை கிடையாது. அந்த நோக்கம் நம்ம பகவானோட நித்திய சேவகன், அதுக்காக நான் இந்த சேவையை செய்யறேன் அப்படின்னு செய்யறது மூலியமா அவங்க கிருஷ்ண உணர்வுல இருக்காங்கன்னு உணர்ந்துக்கலாம். இதே எனக்காக செய்யறேன் நான், இப்போ இவரு இருந்தாரு பாருங்க, யாரு, அஜாமில் ஒரு நல்ல பிராமணன், தான தர்மம் பண்ணா, குடும்பத்தை நல்லா பார்த்துட்டான், அப்பா அம்மாவை, குழந்தை, மனைவின்னு எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. அவன் யாகம் பண்றது,
தர்மம் பண்றது, ஒரு பிராமணாவா என்ன பண்ணணுங்கிற எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. சாஸ்திரத்தை படிச்சான், எல்லாம் பண்ணான். பூஜைக்கு பூக்கள் வேணுமேனு போய் பூங்கால இந்த கார்டன்ல போய் பூ எடுக்கும் போது அந்த விலைமாதுவும் ஒரு குடிகாரனும் சேர்ந்து இருக்கிற நிலைய பார்த்து சஞ்சலப்பட்டு, அப்ப அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சாது சங்கம் இருந்திருந்ததுன்னா, அவன் கிட்ட சொல்லி புரிய வச்சிருந்தாங்கன்னா அவன் அந்த நிலைக்கு போயிருக்காம இருந்திருப்பான். அந்த நினைப்பு வந்தாலும் கூட, ஒரு கிளாஸ்ல கேட்டேன், நம்ம சாதகாசா இருக்கிறதுனால இன்னும் நம்ம எல்லாம் அந்த பக்தியில முன்னேறாம அந்த முன்னேற்ற பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர முன்னேறல இல்லையா. முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தேவைப்படாது. ஃபுல்லா நம்ம நம்மளும் நிர்குணா நிலைக்கு வந்திருப்போம். பகவான் போல குணங்கள் நமக்கும் இருக்கு, ஆனா அது வெளியிலயும் வெளிப்பட்டிருக்கும். ஏன்னா பகவானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவருக்கு குவான்டிட்டி அதிகமா இருக்கு, குவாலிட்டி ஒண்ணுதான். நமக்கும் அவருக்கும் இருக்க குணங்கள் ஒண்ணுதான், ஆனா அவருக்கு எல்லாமே மிகையா இருக்கு, மகிமையா இருக்கு. மகிமையோட நமக்கு அந்த மாதிரி கிடையாது. கடல்ல இருக்கிற உப்பு தண்ணியில இருக்கிற உப்பு தன்மை எவ்வளவோ, அதே கடல் தண்ணியை ஒரு கிளாஸ்ல எடுத்தாலும் அந்த தண்ணியிலும் உப்பு தன்மை அதே அளவுக்கு தான் இருக்கு, பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் மெஷர் பண்ணா. ஆனா குவான்டிட்டி, அந்த வாட்டர் தண்ணியோட அளவுங்கிற மெஷர் பண்ணும்போது, இது ஒரு 250 ml இருக்குன்னா அந்த ஓஷன்ல இருக்கிற அந்த கடல்ல இருக்கிற தண்ணியை நம்மளால மெஷரே பண்ண முடியாது. அது போலதான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள இருக்கிற அந்த வித்தியாசம். அதனால நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிற அந்த தத்துவத்துக்கு பேரு அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். பகவானுக்கும் நமக்கும், நம்மளும் பகவானும் ஒண்ணுங்கிறது எப்படி சொல்லணும்னா, குணங்கள் ஒண்ணு அபேதா, ஆனா அந்த குணங்களுக்கு உண்டான அந்த குவான்டிட்டி வேறு பேதா. அந்த ஒற்றுமையும் இருக்கு, அதுல சில வேற்றுமையும் இருக்குங்கிறத சொல்றது அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படின்னு சொல்றோம். இப்ப விகர்மி என்ன பண்ண, அஜாமில் அவன் கர்மியா இருந்தான். ஒரு பிராமணனா என்ன பண்ணுமோ அவன் செஞ்சிட்டு இருந்தான் அந்த வேலைய. அந்த சாது சங்கம் இல்லாதனால அவன் பக்தி முன்னேற்றமும் இல்ல, சாது சங்கமும் இல்ல. அப்படிங்கும் போது அந்த சஞ்சலத்துக்கு, இப்போ எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவனோட சஞ்சலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவன் அந்த விபச்சாரிய அணுகி தனக்கு உண்டான ஆசையை சொல்லி தன்னை கல்யாணம் பண்ணிக்கபடி சொல்லி அவன் கடைசியில குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவன் சாஸ்திரத்துக்கு எதிரா இருந்த விஷயங்களை செஞ்சான். இப்ப அந்த இடத்துல அவன் விக்ரமி. அதுக்குண்டான பலன் என்னவாச்சு அப்படின்னா, மோசமான பலன். யமதூதர்கள், அவன் சாகும் போது யமதூதர்கள் அவனோட உடல் இருந்து அந்த ஆத்மாவை பிரிக்கும் போது உண்டான வலி, அந்த பயத்துல அவன் கத்துறான். பட் ஸ்டில் அவனை ஹரிநாமத்தை சொன்னதுனால அவன் காப்பாற்றப்பட்டான் இல்லையா. உடனே விஷ்ணு தூதர்கள் காப்பாத்திட்டாங்க. கர்மாங்கும் போது என்ன ஆகும்னா, விக்ரமாவும் சரி கர்மாவும் சரி ஒரு வேலையை செய்யறாங்க. இப்ப அஜாமிலா திருட்டு தொழில பண்ணான். அவன் ஒரு பற்றுதலோட தான் பண்ணான். பற்றின்மையா நான் பண்றேன்னு எல்லாம் பண்ணல, பற்றுதலோட தான் பண்ணான். இப்ப இன்னொருத்தங்க கர்மா செய்யறாங்க, அவங்களும் பற்றுதலோட தான் செய்யறாங்க இல்லையா. ஆனா இவங்களுக்கும் கர்மீஸ்க்கும் விகர்மீஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, கர்மி அட்லீஸ்ட் சாஸ்திரம் சொல்றபடி செய்யறாங்க. அப்ப அவங்களோட பலன் கர்ம பலன் நல்லாதான் இருக்கும். ஏன்னா அவங்க புண்ணிய காரியத்தை எல்லாம் செஞ்சிருப்பாங்க, நல்ல காரியத்தை செஞ்சிருப்பாங்க, ஒழுங்கான தர்மத்தை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணணுமோ, ஒரு அம்மாவா இருந்தா என்ன பண்ணணும் கடமை, ஒரு தந்தையா இருந்தா என்ன பண்ணணும், ஒரு வேலைக்கு போறாங்க அந்த முதலாளிக்கு தர்மம் என்ன மாதிரி பண்ணணுமோ அதை பண்ணணும். அந்த விஷயம் எல்லாம் கரெக்டா பண்ணும்போது பலனும் கரெக்டா தான் இருக்கும். முக்கியமா இந்த கர்மீஸுக்காக கர்மவாதிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லபடியா நல்ல கர்மங்களை செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் வர்ணாசிரம தர்மமும் இருக்கு, உதவியா இருக்கு இல்லையா. வர்ணாசிரம தர்ம வழியா போனாலே அவங்க நல்ல கர்மங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வர்ணாசிரம தர்மம் பிரிக்கப்பட்டதே குணங்களுக்கு தகுந்த மாதிரி. பிராமணர்கள் சத்துவ குணத்திலையும், சத்திரியர்கள் ரஜகுணத்திலையும், வைஷ்யர்கள் ரஜகுணம் தமகுணம் கலந்து, சூத்ரர்கள் தமகுணத்துல அந்த மாதிரி மிக்சரா இருக்கும். இல்ல வைஷ்யர்கள் சத்துவம் ரஜஸ் கலந்து இருக்கலாம். அந்த மிக்சர் இருந்துட்டுதான் இருக்கும் எப்படியும். சோ அந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க வேலைகளும் செய்வாங்க இல்லையா.
இப்ப சத்த குணத்துல இருக்கிறவங்க இப்ப பிராமணா போய் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி சூத்ரா மாதிரி ஒரு வேலை செய்யணும்னா அவங்கனால முடியாது. ஏன்னா அவங்களோட குணம் அந்த மாதிரி. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லுவாரு, நீ வந்து பெர்ஃபெக்டா உன்னோட வேலை இல்லாத இன்னொருத்தவங்களோட வேலையை போய் நீ பெர்ஃபெக்டா செய்யறத விட நீ உன்னோட வேலைய உன்னோட தர்மத்தை இம்பெர்ஃபெக்டா செஞ்சாலும் பரவாயில்ல. நீ சத்திரியனா இருந்து போர் புரிய முடியாதுன்னு சொல்ற, அதுக்கு பொதுவா நீ பிராமணனா மாறிடுறேன்னு சொல்ற. பிராமணன்னா மாறுறேன்னு எப்படி சொன்ன அப்படின்னா, யாசகம் பண்ணி நான் பொழைச்சுக்கிறேன்னு சொல்லும் போது அது பிராமணர்களோட வேலை. பிராமணர்களோட தர்மம் என்னன்னா யாசகம் பண்ணி தான் அவங்க இருக்கணும். அவங்க எளிமையா தான் வாழணும். அவங்களோட சாப்பாட்டு முறை ஆகட்டும் எல்லாமே எளிமையா தான் இருக்கணும். அப்பதான் அவங்க சாஸ்திரத்தை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த புத்தி வந்து ஆக்டிவாவே இருக்கும். நல்லா சாப்பிட்டா நல்லா போய் தூக்கம் தான் வரும். இந்த சத்திரியர்கள் மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? அவங்க சத்திரியர்கள் இறங்கி போர்ல வேலை செய்யறது, வேட்டைக்கு போறது, அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் ரொம்ப கடுமையா ஈடுபடுறதுனால அவங்க நல்லா சாப்பிடும் போது அது வேலை செய்யும். பிராமணர்களுக்கு வேலையே நல்ல அறிவை வந்து ஷார்ப்பா வச்சுக்கணும், சாஸ்திரங்களை படிக்கணும், வேத நூல்கள் படிக்கணும், மத்தவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும், அட்வைஸ் கன்சல்டேஷன் எல்லாம் கொடுக்கணும் சத்திரியர்களுக்கு. அப்படிங்கும் போது அவங்க ஷார்ப்பா இருக்கணும். அப்ப அவங்களோட எளிமையான வாழ்க்கை, எளிமையான சாப்பாட்டு முறை எல்லாமே அதுக்கு உதவியா இருக்கும். அவங்க சாப்பிடுறது, நடந்துக்கிறது, வீடு எல்லாமே சத்த குணத்துல இருக்கணும். அப்ப அதுதான் அவங்களுக்கு வந்து அனுகூலமா இருக்கும். ஒரு சத்திரியரோட அரண்மனை எப்படி இருக்கும்? ராஜாவோட அரண்மனை ரொம்ப ஆப்புலண்டா இருக்கும், ரொம்ப அப்படியே விசாலமா இருக்கும், ரொம்ப ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட ஒரு பில்லர்ஸ், அவங்களோட அந்த பேலஸ்ல உட்கார்ந்துருக்க சேருக அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும், லக்ஸூரியஸா. பட் சத்த குணத்துல இருக்கிறவங்களுக்கு தேவை கிடையாது. பக்தர்கள் ஏன் சத்த குணத்துல இருக்கணும்னு சொல்லப்படுதுன்னா, நம்ம எளிமையான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும். நம்மளுக்கு அந்த சஞ்சலம் வரக்கூடாது. ரொம்ப ஆப்புலண்டான ஒரு இடத்துக்கு போனா, இப்ப கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா எல்லாம் அந்த நகைய போட்டுட்டு பயங்கரமா எல்லாம் வர்ற இடம் அது அப்படின்னா, இப்ப எளிமையா இருக்கிறவங்க அந்த இடத்துல போய் நின்னா என்ன ஆகும்? ஆசை வரும். சஞ்சத் சஞ்சாயத்தே காமக, அந்த சங்கம் அந்த இடத்துல போய் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? காமக்கு இதாகும், ஆசைகள் வரும். அந்த ஆசை நிறைவேறாத போது கோபம் வரும். அதனாலதான் பக்தர்கள் கிட்ட அட்வைஸ் பண்றதெல்லாம் சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங்னு அன்னைக்கு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, பிரபுபாதர் சொன்னாருன்னு அதை பத்தி பேசணும். சோ அந்த மாதிரி வாழ்க்கை முறை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எளிமையா வச்சுக்கிட்டோம்னா, எதிர்பார்ப்பாகட்டும், லைஃப் ஸ்டைல், நம்மளோட வாழ்க்கை முறையாகட்டும், உணவு முறை எல்லாமே எளிமையா வச்சுக்கும் போது நம்மளோட சங்கமும் சாது சங்கங்களும் அந்த மாதிரி மக்களை வச்சுக்கணும். இப்ப பக்தர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னாலும் ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறவங்களும் பக்தர்களா இருக்காங்க, ஏழைகளா இருக்கிறவங்களும் பக்தர்களா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்மளோட மூடுக்கு தகுந்த மாதிரி இப்ப நமக்கு வந்து எளிமையா தான் இருக்கணும் அப்படின்னா எளிமையான இருக்கிற பக்தர்களை பாத்துக்கணும். பக்தர்கள் எளிமையா தான் இருக்கணும். அவங்க பெரிய அரண்மனையில இருந்தாலும் சரி, அம்பரீஷ் மகாராஜ் ராஜா சக்கரவர்த்தியா இருந்தாரு, ஆனா எளிமையா தான் இருந்தாரு. எளிமையானா அவரோட ஹியூமிலிட்டி, அந்த பணிவு பண்பு இதெல்லாமே அவரோட செயல்ல தெரிஞ்சது. அவர் ராஜா அப்படிங்கறக்காக அவரு கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுக்கல, அதுக்காக எளிமையா இருக்கணும், பக்தியில இருக்கிறதுனால நான் ராஜாவா இருந்தாலும் நான் எளிமையா இருக்கிறேன்னு சொல்லி கிழிஞ்ச சட்டை போட்டுக்கணும், இல்ல மோசமான பழைய துணி அப்படி சொல்ல வரல. செயல்ல தான் நம்ம எளிமையா காமிக்கணும் முக்கியமா. அஃப்கோர்ஸ் நம்மளோட எக்ஸ்டர்னலும் முக்கியம்தான். ஏன்னா எக்ஸ்டர்னலா நம்ம ரொம்ப மைண்ட் அஜிடேட் பண்ற மாதிரி ஒருத்தங்க காஸ்டியூம் போட்டிருக்காங்க, அவுட்ஃபிட் போட்டிருக்காங்கன்னா அது நம்மளோட மைண்டை வந்து கண்டிப்பா கன்ஃபியூஸ் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பக்திக்கு ஃபேவரபிளா இருக்குன்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் தேச கால பாத்திரன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கு. இப்போ பக்தர்களே ஒரு பக்தர்கள் கல்யாணத்துக்கு போகும்போது நான் அதுக்கு தகுந்த ஒரு பண்பான உடைகளை போறது அது யதார்த்தம் தான், அது இல்லைன்னு சொல்லல. பட் நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஒரு பக்தர்களுக்கு, சாதுக்களுக்கு அப்படின்னா எளிமையா இருக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம எடுத்துக்கிற சங்கமும் அதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கணும். ஒரு சன்னியாசி போய் ஒரு குடும்பத்தோட வாழ்றாருன்னா வாழ முடியுமா? அவரோட மனசு என்ன ஆகும்? சஞ்சலப்பட ஆரம்பிச்சிடும். நீங்க இந்த நியூஸ் படிச்சிருப்பீங்க, நானும் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட வந்தது, புத்த மதத்துல வந்ததுன்னு. இது ஒரு எகெயின் ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் தான், இது நியூஸ் பேப்பர்ல வந்ததுதான்.
ஒரு பெண்மணி வந்து தலைவர்கள், புத்த தலைவர்களை இந்தோனேஷியாலயோ தாய்லாந்துல தான் நினைக்கிறேன். சோ அந்த தலைவர்களை டார்கெட் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கா. தகாத பாலுறவு மூலியமாவோ தகாத உறவுகள் மூலியமா, சம்திங் லைக் தட். இப்ப அவங்கள மிரட்டி, நான் வீடியோஸ் காமிச்சிருவேன் அந்த மாதிரி எல்லாம் மிரட்டி கோடிக்கணக்கில், அது ஒரு ஷார்ட் டேர்ம், லெஸ் தென் 1 year, ஒரு வருஷத்துக்குள்ளேயோ என்னமோ. அப்ப அவங்க அந்த லேடிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு எங்க வீக்னஸ் இருக்குன்னு. இப்ப சாதுக்கள் ஒழுங்கா அவங்களோட வழியில தான் போறாங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி ஒரு இது வந்தது அப்படின்னா, ஒரு ப்ரப்போசல் வருது அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு அந்த நிஷ்டா, அந்த டிட்டர்மினேஷனோட இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இல்லைன்னா, அந்த டிட்டர்மினேஷன் இல்லைன்னா அதுக்குள்ள போவாங்க பாத்துக்கோங்களேன். இப்ப ஹரிதாஸ் தாக்கூர் நம்ம கதையை பார்த்திருக்கோம். அன்னைக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, பிரம்மா வந்து ஹரிதாஸ் தாக்கூரா வந்து பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சைத்தன்யா மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்யா மகாபிரபு வந்தாரு இல்லைங்களா, கிருஷ்ணரோட அவதாரம். அவரு வந்து கிருஷ்ணரோட அவதாரம் அப்படின்னா, கிருஷ்ணரே தான் வந்து ராதாராணியோட மூட்ல பிறந்தாரு அப்படிங்கறது சொன்னோம். இப்ப அவரு கூட இருந்த ஹரிதாஸ் தாக்கூர் பாத்தீங்கன்னா, சாண்டிங் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு விபச்சாரி அனுப்பிச்சு அவரை மனசை சஞ்சலப்படுத்த வைக்கணும்னு அனுப்பிச்சாங்க. ஆனா என்னாச்சு, அவர் அதுக்கு மயங்கல. சிவபெருமான் எவ்வளவு பெரிய பக்தர். அவரு ஒரு முறை தியானத்துல இருக்கும்போது அந்த மாதிரிதான் இந்திரன் வந்து ஒரு அப்சரைகளோ ஒருத்தைய அனுப்பிச்சு வைப்பாங்க, ரம்பை ஊர்வசி யாரோ ஒருத்தர், மன்மதனை அனுப்பிச்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப பஸ்பமாக்கிடுவார் அவரு. சோ இதெல்லாம் பக்தர்கள் கிட்ட வேலையாகாது இல்லையா. ஆனா அந்த எல்லாருமே பக்தர்கள் தான். ஆனா அவங்க எந்த அளவுக்கு அது ஆழமா டீப்பா இருக்காங்க, அந்த டிட்டர்மினேஷனோட இருக்காங்க. தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மனால இந்த மாதிரி வெளி விஷயங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். நம்ம டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். ஏன்னா வெளியில எப்பவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யும். துக்காலயம் அசாஸ்வதம். இந்த லோகமே அனித்தியம், நித்தியம் கிடையாது, தற்காலிகம்தான். அப்ப எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கிறதும் தற்காலிகம்தான். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த ஷார்ட் டேர்ம்ல வர்ற அந்த டிஸ்டர்பன்ஸை கடந்து போய்கிட்டே இருக்கணும். இந்த ஷார்ட் டேர்மா நம்மளுக்கு வருது, ஒரு ஆசை வருது அப்படின்னா அதை கடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். இந்த மாயா வந்து நம்மளை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி எது மூலியமா வேணாலும் வரலாம். அப்கோர்ஸ் நம்மளோட பூர்வ கர்மாவும் முக்கியமான காரணம் அதுல இருக்கு. அப்ப அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு பாத்துக்கோங்க. சோ நம்ம அதுக்கு கிருஷ்ணர்கிட்ட டெய்லிக்கும் ப்ரே பண்ணுமா. பிரபுபாதர் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் கேட்பாரு, நீங்க என்ன ப்ரே பண்றீங்க, இவ்வளவு பண்ணிருக்கீங்க பிரபுபாதர், நீங்க ஏன் போய் ப்ரே பண்றீங்கன்னா, ஏன்னா நான் வந்து மாயால விழுந்துடக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் கிருஷ்ணர்கிட்ட. ஏன்னா யாருக்கு எப்ப எப்படி விழுவாங்கன்னே தெரியாது, வீழ்ச்சி எப்படி வரும்னே தெரியாது, முக்கியமா பக்தியில இருக்கிறவங்களுக்கு. நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நார்மலா வெளியில இருக்கிற மக்கள் பார்த்தோம்னா அவங்களோட வேலை எப்படியோ அது எப்பவும் ரெகுலரா போய்கிட்டே இருக்கும். அவங்க கல்யாணத்துக்கு போறது, இல்ல ஒரு விசேஷத்துக்கு போறது, வீடு அவங்களோட வீடு கட்டுறதாகட்டும், அந்த எல்லாமே அவங்க பாத்தீங்கன்னா ரஜகுணத்துல தமகுணத்துல சார்ந்துதான் இருக்கும் எப்பவும். அதனால அவங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது. சத்துவகுணத்துக்கு வரணுங்கிற எண்ணமோ அதெல்லாம் அதனோட ஞானமோ அவங்களுக்கு இல்லாத வரைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. பட் நம்ம ஒன்ஸ் சத்துவகுணத்துல அனுபவிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுதான் நல்லது, இதுதான் நமக்கு பக்திக்கு அனுகூலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பத்தம்னா விபத்தம், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு டேஞ்சர். இங்க பௌதிக லோகத்துல நம்மளோட நண்பர்களே நம்ம கிட்ட வந்து அல்யூரிங் வேர்ட்ஸ் பேசும்போது, வேதமே எடுத்து படிச்சோம்னு வைங்களேன், நீ இந்த பிராயச்சித்தம் பண்ணு, இந்த யாகம் பண்ணு, உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அந்த பிரச்சனை போகும், இது அப்படின்னா இதெல்லாம் ஃபிளவரி வேர்ட்ஸ் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லியிருப்பாரு. பகவத்கீதையிலேயே நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப நல்லா மானே தேனே எல்லாம் போட்டு அந்த வார்த்தைகள்லாம் இருக்கும்போது நம்மளே மயங்கிடுவோம். ஆஹா இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு. அப்ப நம்ம நம்பிக்கை எங்க போச்சு, கிருஷ்ணர் மேல இருந்த நம்பிக்கை அப்ப எங்க போச்சு அப்படிங்கிறது நமக்கே கேள்விக்குறியாதான் இருக்கும். சோ நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நம்மளோட பாதையில போகணும் அப்படின்னா அசத் சங்கத்தியாக,
தியாகம் பண்ணணும். எதைய? அசத் சங்க, தேவையில்லாத சங்கம், தேவையில்லாத விஷயங்களும் அசத் சங்கம் தான். இப்போ ஒரு பொருள், மனுஷங்க தான் தேவையில்லாத சங்கம்னு சொல்லக்கூடாது. தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத செயல்கள், தேவையில்லாத விஷயங்களும் அசத் சங்கம் தான். அதை தியாகம் பண்ணும் முதல்ல. அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதுக்கு நம்ம டெய்லிக்கும் பிரார்த்தனை பண்ணணும் கிருஷ்ணர்கிட்ட. சரி, இதோட முடிச்சுக்குவோம். வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துப்யேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பகவத்கீதை கி ஜெய். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?